உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, திமுக அரசாங்கத்தினுடைய போலி முகம், திமுக அரசாங்கம் திருப்பரங்குன்றத்தில் நடத்திய நாடகம் அல்லது திமுக அரசாங்கம் பக்தர்கள் மேல நடத்திய தாக்குதல் எல்லாம் நேற்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் நேற்றைக்கு அங்க கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற மரியாதைக்குரிய திரு சுவாமிநாதன் ஜட்ஜ் அவர்களுடைய தீர்ப்பை உறுதி செய்திருக்கிறார்கள். அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கும் பொழுது அவர்கள் சொன்ன விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. திமுக அரசாங்கம், இந்த மாவட்ட நிர்வாகம் ஒழுங்காக செயல்பட்டிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவர்கள் இரட்டை நிலைப்பாடு எடுத்தார்கள். அவர்கள் சொல்வதொன்று செயலில் ஒன்றாக இருந்தது. உங்களுக்கு தெரியும் அந்த நடந்த சம்பவங்கள் எல்லாமே கூட. அதாவது கிட்டத்தட்ட 50-60 வருடத்திற்கு மேல பக்தர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கூட கார்த்திகை தீபத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். 100 வருஷத்துக்கு முன்னாடியே கேஸ் நடந்து அது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டிய இடம் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட விஷயம். அந்த இடத்துல அவர்கள் பக்தர்கள் சென்று போராடி கடைசியாக இந்த வருடம் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை நீதியரசர் திரு GR சுவாமிநாதன் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்தார்கள். அந்த தீர்ப்பில் பக்தர்களுக்கு உரிமை இருக்கிறது, பக்தர்கள் அங்கு சென்று சாமி கும்பிட வேண்டும் அல்லது கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு அனைத்து உரிமையும் இருக்கிறது என்பதை வலியுறுத்தினார்கள். ஆனால் அரசாங்கம், அந்த மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதன் பிறகு ஒரு கண்டெம்ட் கோர்ட் போடுறாங்க. அப்பயும் அவங்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. அப்போ ஜட்ஜு சொல்றார், கண்டெம்ட் போட்ட பிறகு 50 CSF வீரர்களுடைய உதவியோடு நீங்கள் போய் தீபம் ஏற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அதையும் நிறைவேற்றாமல் அன்றைக்கு 144 என்று சொல்லக்கூடிய தடை உத்தரவை அந்த மாவட்ட நிர்வாகம் பக்தர்கள் மேல திணித்தது. அப்போ அதை எதிர்த்து போராடின எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் கைது செய்யப்பட்டார்கள். எங்களுடைய இந்து முன்னணியுடைய தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இப்படி தொடர்ந்து ஒரு அடக்குமுறையை, பக்தர்களுடைய அடிப்படை உரிமை கடவுளை வணங்குவது. ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல அந்த அங்கு சென்றவர்களுக்கு கூட ஒரு நியாயத்தை கொடுக்கவில்லை. அதை எதிர்த்து ஒரு பக்தர், பூரணச்சந்திரன் என்ற பக்தர் தீக்குளித்த சம்பவம், தற்கொலை நடந்து கொண்ட சம்பவத்தையும் கூட அதற்கு யார் பொறுப்பேற்றிருக்க வேண்டும்? ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். அந்த குடும்பத்தை, குழந்தைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது கட்டாயம் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த கட்டாயத்தினுடைய ஸ்டாலின் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஜட்ஜு மேலேயே, மரியாதைக்குரிய நீதியரசர் திரு GR சுவாமிநாதன் அவர்கள் மேல பாராளுமன்றத்தில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்காக, அவங்களுக்கு பிடிக்கல ஒரு ஜட்ஜ்மெண்ட்ன்றதுக்காக அவர் மேல இம்ப்ரீச்மெண்ட் நோட்டீஸ் கொண்டாந்தாங்க. ஆனால் பாராளுமன்றத்தில் எதிர்த்து நாங்கள் 2 சபையிலும் நானும் அங்கே விவாதங்கள் நடந்தது உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் இன்றைக்கு 2 ஜட்ஜுகள் டிவிஷன் பெஞ்ச் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். திமுக அரசாங்கத்திற்கு இது ஒரு எச்சரிக்கை. இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பக்தர்கள் உரிய வழியில சென்று அங்கு தீபம் ஏற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். இல்லையென்றால் மக்கள் சரியான நேரத்தில் சரியான பாடம், திமுகவுக்கு பாடம் பூட்டுவதற்கு நேரமும் குறிப்பிட்டப்பட்டிருக்கிறது. தேர்தல் வர இருக்கிறது. அவர்கள் முருக பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு. இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் எங்களுடைய இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் அங்கு பெருமாநல்லூர் என்ற கிராமத்தில் அங்கு முருகன் கோயிலை இடித்து கொண்டிருக்கிறார்கள். திமுக அரசாங்கம், அறநிலைத்துறையானது அங்கு இருக்கிற முருகர் கோயிலை இடித்து கொண்டிருக்கிறார்கள்.